சோமன், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சி சொல்லிக்கலாம் 30% 50% அது அவங்க உரிமை. ஆனா களம் எப்படி இருக்கு? உண்மையில் யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்த போறாரா, இல்ல இவங்க தப்பு கணக்கு போடுறாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஒரு சினிமாவில் ஒரு காமெடி சீன் வரும். கவுண்டமணி வந்து செந்தில் கேட்பார், என்னடா பண்ணுற அப்படின்னு. ஊரில் நிலம் இருக்குண்ணா அப்படின்னு. ஊரில் இருக்கு, உனக்கு இருக்காடா அப்படிம்பாரு. அது மாதிரி இப்போ அதிமுகலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஒரு அந்த வாக்காளர்கள், அந்த கட்சியினரோ இல்லை வந்து ஆதரவாளர்களோ ஒரு வருத்தத்தில் இருக்கலாம். ஒரு மாற்று கட்சிக்கு அவங்க போடலான்னு கூட நினைக்கலாம். ஆனால் அது தேவைக்காவுக்கு வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நம்ம அதை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இவர் ஆதவர்ஜனுடைய பேட்டிலையும் அவர் அதை நம்புகிறார். அந்த மாதிரி தான் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வேலை அவர் வந்து சும்மா சொல்கிறாரா இல்லை வந்து உண்மையிலே நம்புகிறாரான்னு தெரியல. அது உண்மையிலே அப்படி நம்பினதுனால தான் எங்க தலைமையில தான் அணி, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர். அதிமுக தொடர்பான கூட்டணி தொடர்பான கேள்விக்கு என்ன சொல்றாங்கன்னா, திமுக பாஜக கிடையாதுங்க, மற்றவங்க வரலாம், ஆனா முதல்வர் வேட்பாளர்னா விஜய் தான். ஏன்னா அவர் அந்த 1977 பேசிட்டு இருக்கிறாரு. அந்த இது பார்த்தேன். அப்போ எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பார்த்தோன்னா அவர் எம்ஜிஆருடைய அரசியலை வந்து இன்னும் அவர் புரிஞ்சுக்கணும். இப்போ சுருக்கமாகவே சொல்லிடுறேன், எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்தபோது இவர் எதிர்கட்சியான திமுக இருந்தப்போ தைரியமாக உதயசூரியன் சின்னத்தை காட்டினார். அந்த கட்சியிலே செயல்பட்டார், பொருளாளராக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், சிறுசேமிப்புத்துறை தலைவராக இருந்தார். இப்படி ஒரு நிறைய பாரம்பரியம். இன்னும் பல பேருக்கு வந்து மறந்து போனால் இல்லை தெரியாத விஷயம், எம்ஜிஆர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால 4 நாள் சிறையில் இருந்தார். அந்த மாதிரியானது அவரை வந்து இப்படி விஜய் கூட ஒப்பிடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதில் இன்னும் பல காரணமும் சொல்கிறேன். அதாவது இப்போ எம்ஜிஆர் வந்து அவருடைய பல பேருக்கு தெரியாட்டி கூட என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ போனாலும் ராமாவரத்தில் சோறு போடுவாங்களாம், அங்கே போய் சாப்பிடணுங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த இமேஜ் இருக்குல்ல, அப்படி ஒரு பேச்சு, அது நம்மளே போய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது மக்களுடைய ஒரு மனநிலை. அது மாதிரி விஜயகாந்துக்கு உண்டு. அந்த மாதிரி விஜய்க்கு எதுவும் உண்டா? விஜய்க்கு இருப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரக்கூடிய யூக செய்திகளோ இல்லை சம்பவங்களோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை செய்திகள் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்கள்லேயே நம்ம பார்க்குறோம், நான் 16 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன் வந்து தளபதியை பார்க்க முடியல, இது பண்ணலை அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தா எனக்கு வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க. அது மாதிரி தலைமைக்கு அந்த ஒரு சிக்கல் இருக்கும். இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்படி தொண்டர்கள் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் பிறந்த நாளுக்கு. ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி உண்டு இல்லை, நாங்கள் காத்திருக்கிறோம் அம்மா உங்க முகத்தை காட்டுங்க அப்படின்னு. அப்படி நம்ம இவரை பார்க்க முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படி எடுத்து ஜெயலலிதாவோ இல்லை வேற அரசியல் தலைவர்களோ அது மாதிரியாக இருந்தால் அதை சரி செய்வதற்கான விஷயத்தை பண்ணுவாங்க. இவருக்கு அப்படி இல்லை, அதை இவர் செய்யலையே இது வரைக்கும். ஒன்று. அடுத்தது வந்து ஒரு வாதத்துக்காக கூட வச்சுக்கோங்க, விஜய்க்குன்னு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்குவோம். அதாவது எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டதுக்கு வந்து வெறும் கவர்ச்சி மட்டும் காரணம் இல்லை, அதை தாண்டின விஷயங்கள் இருந்தது. அரசியல் ரீதியாக தனிப்பட்ட இமேஜ் இருந்தது. அந்த மாதிரி வந்து தனிப்பட்ட இமேஜ் விஜய்க்கு இல்லை, அரசியல் காரணங்கள் இல்லை. ஒன்று. அடுத்தது திமுகவில் வந்து அவருக்கு வந்து அதனுடைய ஒரு அங்கமாகவே இருந்தார். அப்போ இவருடைய பிரிவுங்கிறது வந்து தனி ஒரு அந்த மனிதன் வரல, கட்சி பிளவு மாதிரி. தொண்டர்கள் செங்குத்து இது, பின்னால் வந்து நிர்வாகிகள் வந்தாங்க, முன்னாடியே தொண்டர்கள் வந்துட்டாங்க அங்கே. ஸோ அந்த ஓட்டெல்லாம் கிடைச்சதை கம்பேர் பண்ணிட்டு இப்போ வந்து இவர் பேசக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது வந்து மிக தவறுங்கிறத வந்து 26 இப்ப நீங்க சொல்ற மாதிரி 26 இவங்க திரும்ப திரும்ப இது புதுசு, நீங்க பழைய கணக்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவதும், ஏதோ அதிமுக பாஜக அணி இடத்துல நம்ம போய் உட்காந்துட முடியும், அதுதான் அவங்க கணக்கா இருக்கு, வியூகமா இருக்கு. அப்படி பண்ண முடியுமா? இல்ல 25% எந்த அடிப்படையில் சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. நீங்க நம்பர்ஸ் கூட விட்டுருங்க. இப்ப விஜய் சொன்னார்ல, திமுக கூட்டணி வெர்சஸ் தாவேகான் தான் வரப்போகுதுன்னு, அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வாய்ப்பு இல்ல? நிச்சயமா இல்ல, நிச்சயமா இல்ல. பெருங்கட்சி அதிமுக. விஜயகாந்த் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மேக்சிமம் எல்லாருமே கணிச்சோம், ஒரு கணிசமான வாக்கு வாங்குவாரு அப்படிங்கிறது கணிச்சோம். அதற்கு என்னன்னா, எம்ஜிஆருக்கு இருந்த பலவித ஒரு இமேஜ் அவருக்கு இருந்தது நடிகருங்கிறத தாண்டி. தவிர அவர் என்ன செஞ்சாருன்னா, திமுக அதிமுக ரெண்டுத்தையுமே வந்து அவர் மிக கடுமையா விமர்சிச்சாரு. இப்போ சீமானுடைய பிளஸ்ல அது ஒன்று, அது கொஞ்சம் மறைமுகமாக அதிமுகவை அந்த அளவுக்கு பண்ணாட்டி கூட ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அவர் பண்ணிட்டு இருப்பார். திமுகவை அதிகமாக எதிர்ப்பாரு, அதிமுக கொஞ்சம் கம்மியாக எதிர்த்து. ஜெயலலிதா அவர்கள் சமாதி விவகாரத்துல அது அப்பப்ப பேசுறது, அதை தாண்டி ஒட்டுமொத்தமா கணக்கு பார்த்தோம்னா இருக்கு. ஆமா, ஆனா இவர் வந்து என்ன பண்றாருன்னா, விஜய் வந்து முழுக்கவே வந்து, அதாவது ஜெயலலிதாவுடைய ஒரு ஊழல் அப்படின்னா இல்ல, நாங்க வந்து மறைந்தவர்களை பற்றி பேசக்கூடாது, அந்த இடம் தான் அப்படி எல்லாம் இருந்தா ஷிஃப்ட் ஆகாதுன்றீங்களா? அவங்க திரும்ப திரும்ப இபிஎஸ் அவர்களை தானே சொல்றாங்க. இபிஎஸ் அந்த இடத்துல இல்ல, அவரால் அதை ஹோல்ட் பண்ண முடியாது, விஜய் ஹோல்ட் பண்ணுவார்.
தீவிரமா திமுகவை எதிர்ப்பாருன்ற அந்த இடம் இருக்குல்ல. இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் எங்க போகுன்ற கேள்வியும் இருக்குல்ல. இப்ப 91ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா அப்ப முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக தான் போச்சு. 96ல அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் இங்க போச்சு. இப்ப சமீபத்துல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னா அதிமுக போட்டியிடல, ஆனா அந்த வாக்கு எங்க போச்சு? திமுக தான் போச்சு, வேற யாருக்கும் போல. அந்த மாதிரி ஒருவேளை இங்க வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளாக இருந்தால் அதிமுகவுக்கும், அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் இருந்தால் திமுகவுக்கும் போறாங்க நடைமுறையா இருக்கு. இந்த நடைமுறையை பற்றி எல்லாம் சொல்றப்ப தாவேக தரப்புல எல்லாம் அவங்க நம்புறதுன்றது அப்படி இல்ல, சூழல் மாறிடுச்சு. ஜெயலலிதா கருணாநிதி அவங்க மறைவுக்கு பிறகு மாறிடுச்சுன்ற கணக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? அததான் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவங்க சொல்வது ஜெயலலிதா வந்து என்ன வந்து கொள்கை அடிப்படையில திமுக வைத்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தீய சக்தி அவங்க இருக்கக்கூடாது, அந்த கட்சி இருக்கக்கூடாது, இந்த கட்சி எதுதான், அதுதான் அவங்களுடைய பிரெட் அண்ட் பட்டர். வேற என்ன செஞ்சாங்க அவங்க? இல்ல எம்ஜிஆருக்கு அப்படித்தானே, எம்ஜிஆருக்கு அப்படிதான். அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்க ஜெயலலிதா. 96ல படுதோல்வி அடைஞ்சிட்டு உடனேயே இந்த ஆட்சி கவர்னோம்பாங்க, இவங்க இருக்கக்கூடாதுமா. இதுதான் அவங்க அரசியலே, அதுதான். அது ஹெல்தியானது. அது திமுக மேல குறை இருக்கலாங்க, அதுக்கு ஒட்டுமொத்தமா எதுவுமே பண்ணல. அவங்க இந்த கட்சியே இருக்கக்கூடாது, இந்த ஆட்சியே இருக்கக்கூடாதுங்கிறத வந்து கூர்மைப்படுத்தினாங்க ஜெயலலிதா. சரி, அவங்களுக்கு பலன் கொடுத்தது. விஜய் வந்து அதுல கிளியர் கட்டா இருக்காரு. திமுகவை எதிர்த்தாதான் இங்க வந்து உங்களுக்கு டிராக்ஷனே கிடைக்கும். நம்பர் 1. ஏடிஎம்கே வந்து வீக்கன் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் வந்து ஏடிஎம்கே உள்ளவங்களுடைய பிரதான இது என்னது, அவங்களோட விருப்பம் என்ன? திமுக எதுக்கும், திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. அதான் ஜெயலலிதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து அந்த நிலைமையை தாண்டி நம்ம பிஜேபியோட கூட்டணி போய் அவங்க நம்மள வந்து முழுங்க பாக்குறாங்க. அந்த பிரச்சனை இருக்குது. கூட்டணி ஆட்சின்னு 8 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சின்னு சொல்லணும். நான் கேட்கிறேன், பிஜேபி உண்மையிலேயே அது ஏடிஎம்கேக்கு பிடிக்காதுன்னு தெரியும், அது அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும், அது சலசலப்பை ஏற்படுத்துன்னு தெரியும், ஏன் இப்பவே சொல்லணும்? அவங்க ஆட்சி பிடிக்கணும்னு ஆசை இருக்கான்னு தெரியல. அங்க ஒரு அதிருப்தி இருக்கு. அது டெலிபரேட்டா பண்றாங்க அவங்க. அது வந்து விஜய்க்கு அது அப்ப அவங்க இது இப்பவே இப்படி பண்றாங்களே, போக போக என்ன பண்ணுவாங்க? சீட்டு பேரத்திலும் போதெல்லாம் பிஜேபி எவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் அண்ணாமலை வந்து டிஸ்கார்டன்ட்டா பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னும் எவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு, அதனால நம்புறாங்க. வாக்காளர்கள் மனநிலையில இப்ப அதிமுக தொண்டர்கள் எப்படி கொண்டு வரப்பட்டிருக்காங்கன்னா, திமுக ஆட்சி நமக்கு வரக்கூடாது, இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு இருக்கிறப்ப அந்த ஆப்ஷன் யாருன்னு பாக்குற போது இங்க பாஜக இந்த சிக்கல்லாம் இருக்கு. விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் அவர் இன்னும் தீவிரமா எதுக்குறாரே, திமுகன்னு பார்க்க மாட்டாங்களா? அப்படி ஒரு நேசத்தோடு பார்க்க மாட்டாங்க. நான் டேட்டா அடிப்படை சொல்றேன். ரகு சொன்னது நேத்துக்கு கரெக்ட் தான். இன்னைக்கு ஸ்டாலினுக்கு கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு இல்ல. குறிப்பா நாடார்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் கலைஞரை ஏத்துக்கிடாதவங்க ஸ்டாலினை கொண்டாடுறான். அதுக்கு ரீசன் இருக்கு, என்னால சொல்லவும் முடியும். 1. 2வது டேட்டா படி அதிமுக இழந்த 7% வாக்குல சகோதரர் சொன்ன மாதிரி திராவிட இயக்கங்கிற பேர்ல ஸ்டாலின் அதுல உயர்ந்திருக்கிறார். ஸ்டாலினோட உயர்வுங்கிறது அதிமுக வாக்கு திமுகவுக்கே போயிருக்கு. 7% வாக்கு திமுக போயிருக்கு. சோமு என்ன சொன்னாருன்னா, நம்ம விக்கிரவாண்டியில போனதை சொன்னார். எஸ், விக்கிரவாண்டியிலையும் அது 23% அதிமுக வாக்கு உதயசூரியனுக்கு தான் போச்சு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 12% வாக்கு போச்சு. சீமான் அந்த போராட்டத்தை ஆதரிச்சும் 1% தான் போச்சு. அதனாலதான் இல்ல, எனக்கு ஒரு இதுல கிளாரிட்டி. இந்த இடைத்தேர்தலை பேசுறப்ப ஆர்கே நகர்ல தினகரன் அவர்களுக்கு அபரிமிதமான ஒரு ஓட்டு போய் எல்லாருமே திமுக டெபாசிட்டை இழக்கிறது. அந்த தன்மை அப்புறம் மாறிடுதே. அந்த தன்மை இடைத்தேர்தலை வச்சு அப்படி ஒரு டிஎன்ஏல ஷிஃப்ட் வந்துருச்சு. அந்த தன்மை மாறிடுச்சு. இந்த தன்மை உண்மைங்கிறனாலதான் எடப்பாடிக்கு பலகீனம் இருக்கு. ஏன்னா சீமான் 2024 எடுத்த நிலைப்பாட்டில இருந்து எடப்பாடி மாறி இருக்காரு. நீங்க அமித்ஷா விழுந்துட்டாருன்னு சொல்லி சீமான் எடப்பாடி கம்பாரிசனை, சீமான கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணுனா அது ஏமாறுவீங்க யாருனாலும். அடுத்தால விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் சீமான் நின்னது எடப்பாடி அவர் பலகீனப்படுத்துறார். எந்த செக்ஷன்ல கூட என்னால அறுதிட்டு உறுதியா கூற முடியும்.